ஸ்ரீ குருபியோ நமஹ. வாட் இஃப், ஸோ வாட் நெக்ஸ்ட்? எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, மே 5 நீட் எக்ஸாம்லாம் முடிஞ்சு போச்சு. 14th ஜூன் ரிசல்ட் வரப்போகுதுங்க. இப்போது பல எதிர்பார்ப்புகளோட குழந்தைகள் எழுதியிருப்பாங்க. இப்போது அடுத்த 10 நாள் 15 நாளில் நல்லதையே நம்ம நினைப்போம். நம்ம குழந்தைகள் என்ன மார்க் எதிர்பார்த்தாங்களோ அதுக்கு மேலே வரணும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் சில நேரங்களில் நம்ம என்ன தான் உழைச்சிருந்தாலும், நம்ம என்ன தான் எதிர்பார்ப்பு இருந்தாலும், ரியாலிட்டின்னு ஒன்று உண்டு. அதனால் கிடைச்சாலும் கிடைக்கலாம், ஒருவேளை கிடைக்காமையோ போகலாம். we do not know. என்ன முக்கியமாக நம்ம குழந்தைகளோட பேசணும் அப்படின்னா, எது நேரினும் இடர்பட மாட்டோம். அதுதான் சொன்னேன், வாட் இஃப், ஸோ வாட் நெக்ஸ்ட். கடந்த சில ஆண்டுகளில் நம்ம மாநிலம் மட்டுமல்ல, வெளி மாநிலங்களில் கூட இந்த நீட் எக்ஸாம் எழுதினோம் கிடைக்கல என்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை தாங்கிக்க முடியாமல் விபரீதமான முடிவுகள்லாம் குழந்தைகள் எடுத்துட்டாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். இந்த பதிவை நான் போடும்பொழுது சில நாட்களுக்கு முன்பு ஒரு பிஇ கிராஜுவேட் மீட் பண்ணேன். அவங்க அப்பா ஒரு பெரிய சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இந்த இன்ஜினியர் 2 முறை சிவில் சர்வீஸ் எழுதினாராமா. அவருக்கு கிடைக்கல. ஸோ ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டார். முன்ன போல் கலகலன்னு பேசுகிறதில்ல, எனக்கு இன்னும் பயமாக இருக்குது சார், அவரை கொஞ்சம் கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னாரு. ஸோ அவரை நான் கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணேன். அவர்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, இதே தான் சொன்னேன், வாட் இஃப், ஸோ வாட் நெக்ஸ்ட். நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எதெல்லாம் நம்ம முதல் முறையாக செய்கிறோமோ அதில் சில பிரச்சனைகள் வரலாம். நம்ம முதல் முறை நடக்கும்பொழுது கீழே விழுந்தோமா இல்லையா, முதல் முறை பேசும்பொழுது வார்த்தைகள் சரியாக வரலையே, ரைட், முதல்ல எழுதும் பொழுது, ரைட், நம்ம கிரிக்கெட் விளையாடுறோம், முதல் முறை ஒரு பாலை போடும்பொழுதும் ஆடும் பொழுதும் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே. ஸோ என்ன நடந்தாலும் அதை மனசில் எதிர்கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு வரணும். இதை சொல்லும் பொழுது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், கலெக்டர், அவர் தன்னுடைய 6வது அட்டெம்ப்டில் தான் ஐஏஎஸை கிளியர் பண்ணுறாரு. இந்த ஐஏஎஸ் என்பதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். அது சிவில் சர்வீசஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அதில் ஒரு குறிப்பிட்ட ரேங்க் உள்ளே வந்தால் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக வரலாம். அதுக்கு மேலே போச்சோன்னா எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த சிவில் சர்வீஸ் எழுதுவாங்க, எங்கேயோ ஒரு 800-700 ரேங்க் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் எழுதுவாங்க, குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் குறிப்பிட்ட அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் தன்னுடைய 6வது அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணுறாரு. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அவர் சொல்கிற அந்த 6 அட்டெம்ப்ட்லேயும் அந்த ரிசல்ட் வந்த உடனே என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணேன், அதனால தான் எனக்கு கிடச்சிது. 2022 இஷிகா கிஷோர் என்ற ஒரு பெண்மணி ஆல் இண்டியா லெவலில் சிவில் சர்வீஸில் ரேங்க் 1. ஆனால் அது அவங்களுடைய 3வது அட்டெம்ப்ட். முதல் 2 அட்டெம்ப்டில் ப்ரிலிமினரி கூட அவங்களால கிளியர் பண்ண முடியல. ஆனால் 3வது அட்டெம்ப்டில் ஆல் இண்டியா ரேங்க் 1. அது மட்டும் இல்லை, சில எக்ஸாம்பிள்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். 1000 முறை அந்த எலக்ட்ரிக் ஃபிலமெண்ட்டை அவர் டெஸ்ட் பண்ணுறாரு, அது சரியாக வரலை. அப்புறம் அது சரியான ஃபிலமெண்ட்டை கிடச்சிடுறாரு. அப்போ எல்லாம் கேட்குறாங்களா, என்னங்க நீங்கள் 1000 முறை நீங்கள் ஃபெயில் ஆகலையா? அதுக்கு பதில் சொன்னாராம்மா, 1000 முறை நான் ஃபெயில் ஆகலை, எந்த ஃபிலமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு 1000 முறை நான் சக்சீட் ஆனேன் அப்படின்னு. நம்ம எல்லாருமே அப்போலோ ஸ்பேஸ் கிராஃப்டை பற்றி நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு டைம் மூன் லேண்டிங்கில் ஆம்ஸ்ட்ராங் போய் இறங்கினார் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, அந்த அப்போலோ மிஷன் கூட 3வது அட்டெம்ப்டில் தான் அவங்க வெற்றி அடைகிறாங்க. முதல் அட்டெம்ப்டில் என்ன சொல்லுது இந்த இன்ஃபர்மேஷன், தி அப்போலோ மிஷன் வேர் ஃபெயிலியர். 1967 ஃபயர் கில்டு தி என்டையர் அப்போலோ 1 ஸ்டாஃப். அடுத்ததில் மறுபடியும் ஒரு பெரிய ஸ்னாக். 3வது அட்டெம்ப்டில் தான் அவங்க போய் இறங்குறாங்க. அதனால தான் நம்ம there is no such thing as failure, only a feedback.
உங்கள் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அவங்க கேட்ட மார்க் கிடைச்சிரும். ஒருவேளை எந்த காரணத்தினாலேயோ கிடைக்கல, இல்லை எதிர்பார்த்த மார்க்கு வரலை என்றால் அந்த குழந்தைகளோடு சாதாரணமாக பேச ஆரம்பிங்க. உங்களுடைய அதிகமான எதிர்பார்ப்புகளை அவங்க மேலே திணிக்காதீங்க. இதை சொல்லி முடிக்கும் பொழுது பாரதியாருடைய ஒரு கவிதை, சென்றது இனி மீளாது மூடரே, நீர் எப்பொழுதும் சென்றதையே சிந்தை செய்து கொன்றழிக்கும் கவலையெனும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றதனை குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீர் எண்ணமதை திண்ணமுற இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீமையெல்லாம் அழிந்து போம், இது திரும்பி வாரா. ஸோ லைஃப் இஸ் டு பி டேக்கன் ஆஸ் இட் கம்ஸ். எல்லாமே நம்ம நினச்சா மாதிரியே வந்துடாது. எதுக்காக இந்த பதிவை நான் முக்கியமாக போடுறேன்னா, நீட்டை பற்றிய ஒரு பெரிய ஹைப் இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டியில் கூட ஒரு சிறிய பிரச்சனை வந்ததானால் அதை பலவிதமான ஆங்கிளில் அனலைஸ் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் நம்ம குழந்தைகளோ நாமோ விக்டிம்ஸ் ஆகக்கூடாது. அண்மை காலங்களில் பார்க்கும் பொழுது இந்த செகண்ட் தேர்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க நீட், அவங்க இன்னும் கூட நிறைய மார்க் வாங்குறாங்க. எனக்கு தெரிந்த சில மாணவர்கள் முதல் அட்டெம்ப்டில் ஒரு ரேங்க் வாங்குறாங்க, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவங்க சேரலை. ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல கிடச்சிது மெடிக்கல் சீட்டு. அடுத்த வருஷம் முழுமையாக உட்காந்து படிக்கிறாங்க. படிச்சுட்டு நல்ல ரேங்கோடு பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அவங்க இருக்காங்க. ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு அவங்க எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்கும். என்னுடைய வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். For admission, contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School 9566205555, Vishwaksena Global Senior Secondary School 87545-30170, Vishwaksena Arts and Science College for Women 8668056635, Vishwaksena College of Education B.Ed 9440588844, Polivakam, Tiruvallur, Vishwaksena Tiny Tots 85318 11111, Punga Nagar, Tiruvallur.